அவருக்கு சலனம் ஏற்பட்டுச்சு. இந்த மத்சகந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சார். நேராக அவங்க அப்பாட்ட போனார். அவர் ஒரு செம்படவர். அவர்கிட்ட போய், ஐயா உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் தான் இந்த ராஜ்யத்துக்குனுடைய ராஜான்னார். அவன் ரொம்ப விவரமான கிழமை. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கினேன் ராஜா, ஆன் ஒன்லி ஒன் சிங்கிள் கண்டிஷன். என்ன தெரியுமா? இவளை நீர் கல்யாணம் பண்ணிட்டீர்னா இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் இனிமேல் இந்த நாட்டை ஆளணும். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளையே பொம்பளைகளுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது இதன் மூலமாக தெரியுது. அப்படி கேட்டவுடனே ராஜா ரொம்ப அப்செட். ஏற்கனவே 16 வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் தேவவிரதன். அந்த பையன் ஆட்சிக்கு வர விடாமல் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி அப்புறம் குழந்தை பெற்று சச்சா இது நல்லா இல்லைன்னு வந்துட்டார். ஆனாலும் நைட்டில் பூரா பாருங்க இந்த ட்ரீம் சாங்காக வந்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட கனவு பாட்டாக வருது மத்சகந்தியோட. இவருக்கு தூக்கம் கெட்டு போச்சு. தாடி வளர்க்க ஆரம்பித்தார். ரொம்ப டல்லாகி போய் சோகமாகவே இருந்தார். பையன் பார்த்தான். பையனுக்கு 16 வயசு. பையனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய வயசில் அப்பா போய் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேலே மையலாகி அவர் காதல் சோகத்தில் உட்கார்ந்துருக்கார். பையன் அப்பாவை பார்த்தான். அப்பாவை நடவடிக்கை ஒன்றும் சரியா இல்லையேன்னு. இந்த பெரிய மனுஷங்க வீக்னஸ் எல்லாம் அவனோட கார் டிரைவரை கேட்டால் தான் தெரியும். அதே மாதிரி அப்பாவோட வீக்னஸ் என்னங்கிறத அப்பாவுக்கு தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவரை கூப்பிட்டு, அப்பா ஏன் கொஞ்ச நாளாகவே டல்லாக இருக்கார், டாடிக்கு வேற ஒரு பிரச்சனைன்னு அவர் போட்டு விட்டார். போட்ட உடனே நேர போனால் இந்த தேவவிரதன் அந்த மத்சகந்தியோட அப்பாட்ட போய், இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்தாராம், அவர் உங்களை சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிங்களா, என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, அரியணைக்கு உரியவன் நான் தானே, நான் விட்டு கொடுத்தனேன் எங்கள் அப்பாவுக்கு, இவங்கள கல்யாணம் பண்ணி கொடுங்க. பையன் அப்பாவுக்கு பொண்ணு கேட்க போயிருக்கிறான். பொண்ணு கேட்டு தான் ராஜ்யத்தை பற்றி கவலைப்படலை, எங்கள் அப்பா சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறான். உடனே அப்போ அந்த செம்படவன் கேட்குறாரு, இவ வயிற்றில் பிறக்கிற குழந்தைகள் தான் ராஜ்ய பாரம் இருக்கணும். சரி, நான் விட்டு கொடுக்க தயார்னா நீ விட்டு கொடுத்துருவப்பா. நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவன் இந்த பயலோட சண்டை போட்டான்னா சிக்கலாயிரும்ல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதனால இது ஒரு சிக்கல்ப்பா, வேணாம்னா. அவ்வளோதானே உங்களுக்கு, நான் கல்யாணம் பண்ணாதானே இந்த பிரச்சனை. அதனால வானத்து தேவர்கள் சாட்சியா, பூமியில் இருக்கிற பெரியவர்கள் சாட்சியா இப்போ நான் ஒரு சபதம் பண்ண போறேன். இதுவரைக்கும் யாரும் பண்ணாத சபதம். எங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடு, நான் என் வாழ்நாள் பூரா கல்யாணமே பண்ணாம இருப்பேன்னு சொல்லி ஒரு சபதம் போட்டான். அவன் அப்படி சபதம் போட்ட உடனே வானத்திலிருந்து தேவர்கள் பூமாரி பொழிந்து பீஷ்ம வாழ்க அப்படின்னாங்க. பீஷ்மன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? செயற்கரிய செயலை செய்பவன். செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரே. அந்த ஒரு திருக்குறளுக்கு உதாரணமா பீஷ்மன் வாழ்ந்தான். தான் அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். 50 வயசுக்கு மேலே அப்பாவுக்கு சந்ததியை விருத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அவர் சந்ததியை விருத்தி பண்ணாலும் மத்சகந்திக்கு குழந்தை பிறக்கணும். பிறக்கிறது ஆம்பளை பையனா பிறக்கணும். அவன் எந்த விதமான அங்கஹீனமும் இல்லாமல் பிறக்கணும். அப்படி பிறந்தா அவன் ஆட்சிக்கு வர முடியும். ஆனால் அதெல்லாம் பற்றி இப்சன் பட்ஸை பற்றி கவலைப்படாம தன்னுடைய தந்தையின் நலன் ஒன்றுக்காக தன் வாழ்நாள் சுகங்கள் அத்தனையும் விட்டு கொடுத்தான் பாருங்க பீஷ்மன். அந்த ஒரு பாத்திரம் மாதிரி நம்முடைய தேசத்தில் ஒரே ஒரு செய்தி தான். அந்த பீஷ்மன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வருத்தப்பட்டான். எப்போ தெரியுமா? கௌரவர்களும் பாண்டவர்களும் இந்த நாடு எனக்கு, உண்மையில நாடு பீஷ்மனுக்கு, அவன் விட்டு கொடுத்த நாடு. 2 பேரும் சண்டை போட்டு நாட்டை 2ஆ பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. இந்திரபிரஸ்தத்தை தலைநகரமாக கொண்டு பாண்டவர்கள் ஒரு தனி நாடு, அஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு கௌரவர்கள் ஒரு தனி நாடுன்னு நாட்டை பிரிக்கிறதுங்கிற முடிவு எடுத்த உடனே பீஷ்மனுடைய உள்ளம் 2ஆக பிளவுபடுகிற காட்சியை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு இந்த தேசம் 2ஆக பிளவுபடுகிற போது என் பிரேதத்தின் மீது தான் இந்த நாடு 2ஆக வேண்டும் என்று சொன்னானே அண்ணல் மகாத்மா, அவன் என்னுடைய நினைவுக்கு வருகிற காரணத்தினாலே சொல்கிறேன். மனிதர்களை நெறிப்படுத்துகிற மிகப்பெரிய இதிகாசங்கள் தான் இரண்டும் என்றாலும் ஒரு அங்குலம்
தருமனின் தேர் எப்படி உயர்ந்து ஓடியதோ அப்படி ஓடுகிற இதிகாசம் மகாபாரதம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாபெரும் இதிகாசம். ராமாயணமும் மகாபாரதமும் இந்த மண்ணிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிற ஒரு அற்புதமான இதிகாசம். ஒரே ஒரு எழுத்து தான் மாறுது. ராமாயணம் பெண்ணாசை, மகாபாரதம் மண்ணாசை. ஒரு எழுத்து மாறியதனாலே தலையெழுத்தே மாறிவிடுகிற ஒரு சூழல் தான் இந்த இரண்டு இதிகாசங்களும் சொல்லுகிற செய்தி. ராமனுடைய அவதாரத்தினுடைய பெருமைதான் ராமாயணம். ராமாயணத்தை எழுதுகிற பொழுதே கம்பன் ஒரு முடிவு செய்து விடுகிறான். இந்த கம்பராமாயணத்திலே கம்பன் தான் ராமன், கம்பன் தான் வாலி, கம்பன் தான் லக்குவணன், கம்பன் தான் பரதன், கம்பன் தான் சத்ருக்னன், கம்பன் தான் தசரதன், கம்பன் தான் சீதை என அத்துணை பாத்திரங்களிலும் நின்று விளையாடி கொண்டிருப்பவன் கம்பன். சொல்லுகிற விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்து வைப்பதிலே கம்பனுக்கு நிகர் எவரும் இருக்க முடியாது. எனவேதான் கம்பன் இந்த காவியத்தை இயற்றுகிற பொழுதே இந்த தமிழ் மரபுக்கு ஏற்றபடியாக சில விஷயங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறான். இந்த இடத்திலே அவன் அருமையாக வியந்து 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 எழுதிய வரிகளை நினைத்து பார்க்கிறோம். கடவுளாக இருக்கிற ராமன் தவறு செய்கிறான். இந்த ராமன் தவறு செய்கிறான், இவனை எந்த இடத்திலே திட்டி தீர்ப்பது என்று கம்பன் முடிவு செய்கிறான். அதற்குரிய பாத்திரமாக வாலியை கொண்டு வருகிறான். மறைந்திருந்து வாலியை ராமன் அம்பினால் எய்து கொள்ளுகிறான். அந்த வாலியினுடைய வாக்குமூலத்தை அப்படியே கம்பன் பதிவு செய்கிறான். ராமனது சரம், யாரும் தடுத்து நிறுத்த முடியாத சரம். அதை தடுத்து நிறுத்திய ஒரு பாத்திரம் என்று சொன்னால் அது வாலி என்கிற அந்த கதாபாத்திரம் தான். தாரை என்ன சொல்லுகிறாள்? சுக்ரீவன் யாரோ ஒருவரோடு வந்திருக்கிறான் என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். ராமனோடு வந்திருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே ராமனை தெரிந்து வைத்த ஒரு கதாபாத்திரம் வாலி. நிச்சயம் ராமன் அந்த தவறை செய்ய மாட்டான் என்று ராமன் மீது நம்பிக்கை வைத்தவன் வாலி. மனைவியினுடைய சொல்லை கேட்கவில்லை. வெளியே வருகிறான், வந்து சண்டை போடுகிறான். சண்டையிலே சுக்ரீவன் பலமிழந்து போய்கொண்டிருக்கிறான். அடி தாங்க முடியாமல் ராமனிடத்திலே ஓடுகிறான். என்ன இப்படி என்னை காப்பதாக சொல்லி என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்ன பொழுது ராமன் சொல்லுகிறான், இருவரும் ஒரே மாதிரியாக இருப்பதனாலே நான் யாரை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நீ ஏதாவது ஒரு அடையாளத்தோடு போய் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது, ராமன் ஏன் மறைந்திருந்து அம்பினால் வாலியை கொள்கிறான் என்று. வாலி ஒரு வரம் பெற்றிருக்கிறான். அவனுக்கு எதிராக யாராவது வந்து நின்றால் அவர்களுடைய பலத்திலே பாதி அவனுக்கு வந்துவிடும். ஏற்கனவே அவன் சரியான ஆளு. தேவாம்சம் பொருந்திய ஒரு குரங்கினுடைய வால்பகுதியில் பிறந்ததினாலே அவன் வாலி என்கிற பெயரை பெறுகிறான். கழுத்து அழகாக இருந்து கழுத்து வழியாக வந்ததினாலே சுக்ரீவன் என்று அவனது தம்பி. என்ன அருமையான பாத்திரம் பாருங்க. 6 காண்டம் சொல்றான். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டத்திலே இந்த கிட்கிந்தா காண்டத்திலே தான் ராமனை திட்டி தீர்க்க வேண்டும் என்று கம்பன் முடிவு செய்கிறார். எனவேதான் வாலியை வதம் செய்திருக்கிறானா, வம்சம் செய்திருக்கிறானா என்று இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். மறைந்திருந்து அம்பை விடுகிறான். அந்த அம்பை தடுத்து நிறுத்தி கொண்டு வாலி பேசுகிறான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனேனி பரதன் முன் தோன்றினாயே. என்ன வார்த்தை பாருங்க. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாயிட்டான். நீ எப்படா பரதனுக்கு முன்னால பிறந்தான்? நான் பரதனை ஒருபடி மேலே கொண்டு வச்சுட்டான்ல அந்த இடத்துல. கோயில் தர்மம் எல்லாம் உங்கள் குலத்து உதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்தில் எழுத வந்த உருவத்தை உடையோய் ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தின் அமிர்தில் வந்த தேவையை பிரிந்த பின்னை திகைத்தன போலும் செய்கைங்கிறான். தேவ மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக நீ மதி இழந்து போயிட்டாயா? இதை விட கொடுமையா ஒருத்தன் திட்ட முடியாது. அந்த கம்பன் வாலியின் வாயிலாக வைத்து திட்டி விடுகிறான். அப்படியே பார்க்கிறோம். அந்த வாலியினுடைய வதைப்படலை அழகாக கொண்டு போகிறான். வீரம் என்று, விதி என்று, மெய்மையின் வாரம் என்று, நின் மண்ணினுக்கு என்னுடல் பாரம் என்று, பகை என்று, பண்பழிந்து ஈரமின்றி இது என் செய்த வாரரேன்னு கேட்குறான்.
அடுத்து கேட்குறான் பாருங்க ஒரு அருமையான கேள்வி. டே, உனக்கு தீங்கு செஞ்சது யாரு? ராவணே. உன் மனைவியை கவர்ந்துட்டு போனது யாரு? ராவணே. அதுக்கு என்னை ஏண்டா பண்ற? அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேர் எதற்கு வேறோர் குறக்கின தரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டா என்பால் எப்பிழை கண்டாயப்பா பறக்களி இது நீ பூண்டால் புகழை யார் பறிக்கற்பாளார்ன்றான். யார் அந்த புகழை தாங்க போறா? ராமா, நீ தப்பு செய்யலாமா? வேதனைப்பட்டான் வாலி. அப்படியே போகுது, நகண்டு போகுது. ராமனை அந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருந்தாலும் கம்பன் எந்த இடத்துல சொட்டு வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல சொட்டு வைக்கிறான். ராம காதை நகர்கிறது. ராமனுடைய அந்த செய்கைகள் எல்லாம் அற்புதமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் புலவர் அழகாக சொன்னார். சீதை அசோகவனத்தில் உட்கார்ந்துருக்கிறா. ராமதூதனாக அனுமன் போகிறான். அந்த இடத்துல சீதை சொல்லுகிறார், இதே சீதை தான் அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும்னா. அருமையான வாசகம். அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும்னா. என்னுடைய ராமன் எப்படி சாப்பிடுவான் எனக்கு அது தெரியலையே. சொன்னவதான் எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசி என்று வீசினேன்னா சொல்றா பாருங்க. வந்தனை கரம் பற்றிய வைகள்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாயின்ட்டான். ஒரு மனைவி சொல்லி அனுப்புறா. இதெல்லாம் சரி. ராமன் அப்படியே நடையில் நின்றுயர் நாயகனாக தன்னுடைய அப்படியே ஒவ்வொரு நிலையிலும் அப்படி உயர்ந்து 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 ஒரு உயர்ந்த கதாபாத்திரமாக அங்கே படைக்கப்பட்டு அந்த மிளர்ந்து கொண்டிருக்கிற காட்சி. அவருடைய தம்பி லக்குவனன் இருக்கிறான் பாருங்க. அடே அப்பா, எப்பேற்பட்ட பாத்திரம்! அண்ணன் இருக்கிற இடம்தான் அயோத்தி. அண்ணன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூட நினைக்கல. ஊர்மிளைய அவன் மாட்டு காட்டுக்கு வந்துட்டான். பரதன் என்ன பண்ணான்? அண்ணன் இருக்கிற இடம் தான்டா நான் வருவேன். பரதன் நேர காட்டு கூடியாந்துட்டான். அண்ணாவும் பாதரட்சையை கொடு, அதை வச்சு நான் ஆட்சி நடத்துறேன்னு பரதன் போயிட்டான். இது எல்லாத்தையும் விட ஒரு கதாபாத்திரம் இருக்குது, சத்ருக்கனன் ஒன்று. அவன் தான் என்ன தெரியுமா பண்ணா? தாயை போற்றுகிறான். 3 தாயையும் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்தவன் தான் சத்ருக்கன் என்கிற தம்பி. இப்படி ராமன் கூட பிறந்த ஒவ்வொருத்தன் அப்படி மேலே போய்கிட்டு இருக்கிறான். அதனால காவிய நாயகர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க அழகா சொன்னாங்க. தசரதன் எப்பேற்பட்டால் தாயொக்கும் அன்பில் தவம்பொக்கும் நலம்பயப்பில் சேயொக்கும் முன் நின்றொரு செல்கதி உய்க்கும் நீரால் நோயக்கும் எனின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆயப்புகுங்கால் அறிவொக்கும் எவர்க்கும் அண்ணான் என்று சொன்னான். என்ன அருமை பாரு! பார்க்கத்தான் அப்படி தாய் மாதிரி இருப்பான் தசரதன். அவன் 10 திசைகளின் தேர் செலுத்தக்கூடியவன். அதனால தான் அவனுக்கு பேர் தசரதன்னு பேர். அதனால தான் அவனுக்கு அருமையான பேர். நல்லவன். தன் காது ஓரத்தில் நர வந்துச்சுன்றதுக்காக நமக்கு வயசாயிருச்சு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் கொடுக்கணும் முடிவு பண்ணான். ஒரே ஒரு நரமுடியை பார்த்துட்டு தான் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் கொடுக்கணும், தான் பிள்ளைக்கு அரசாட்சி கொடுக்கணும் முடிவு பண்ணவங்க தசரதன். எப்பேற்பட்டாலும் அந்த கோசல நகரம் எப்படி இருக்கு தெரியுமா? கூற்றமில்லை ஒரு குற்றம் இல்லாமையால். கம்மல் எழுதுறான் பாருங்க. சீற்றமில்லை தம் சிந்தையின் செம்மையால் ஆற்றல் நல்லறம் அல்லது இல்மையால் ஏற்றம் அல்லது இழிதகவு இல்லையே என்று சொல்லுகின்றார். அடுத்த பாடல்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடலை பாருங்க. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இழாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்று சொல்லுகின்றான். என்ன அருமையான ஒரு வரி பாருங்க. இந்த பாடலில் சொல்றான், இந்த நாட்டில் பகைவர்களே இல்லை. கோசல நாட்டில் மாலை அணிஞ்சிருந்தா கூட அந்த மாலையில் வண்டு தேனெடுக்கிற அளவுக்கு செல்வச் செழிப்பில் இருக்கிற ஒரு நாட்டில் தான் ராமன் அவதரிச்சிருக்கிறான். அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் உடனே அன்னகர் அணிவுறு அமலை வானவர் பொன்னகர் இயல்பன பொலியும் எல்லையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த